இந்த மொபைல் நம்பர் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கேமர்ஸ் குறுஞ்செய்தி அனுப்புறவங்களுக்கு வந்து போகுது அப்படிங்கிறது ம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா when people are visiting ஒரு ஷாப்பிங் மாலா இருக்கட்டும், இல்ல நீங்க ஒரு டோல் பிளாசா வந்து கிராஸ் பண்றீங்க, அங்கே வந்து லக்கி டிராப் இருக்கு, நீங்க வந்து உங்களோட பேரு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கொடுங்க, இந்த மாதிரி பிரைஸ் வந்து லேக்ஸ் கணக்குல இருக்கு, கார் இருக்கு, யாரும் எதை பத்தியும் கவலைப்படுறது கிடையாது. அவங்க வந்து அவங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, பேரு, ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. பட் இதுல என்ன ரிஸ்க்னா, அவங்களுடைய பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள வேலிடேஷன் எல்லாமே இந்த பர்சனல் டீடைல்ஸ் வச்சு தான் நடக்குது. ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரில நீங்க வந்து ஒரு யூரோப்பியன் கண்ட்ரில யார்ட்டையோ இல்ல யூஎஸ்ல இருக்கவட்டையோ நீங்க வந்து மொபைல் நம்பர் கேட்டீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. மொபைல் நம்பர்ங்கிறது பர்சனலி ஐடென்டிஃபைபிள் இன்ஃபர்மேஷன், பிஐஐ அப்படின்னு சொல்லி. இது வந்து நீங்க கேட்டீங்கனாலே அது வந்து தட் வில் பிகம் அ பிரைவசி இஷ்யூ. பட் இங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஒரு 10 நிமிஷம் ஒரு டிராவல் ஒருத்தரோட போனீங்கன்னா நீங்க அவரோட ஹிஸ்டரியை பத்தி நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம். நீங்க உங்களோட கம்ப்ளீட் ஃபேமிலி ஹிஸ்டரி, பர்சனல் டீடைல் எல்லாமே கொடுத்துருவீங்க. இப்ப என்ன ஆகுது, இந்த மாதிரி ஒரு டேட்டா வந்து நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல விசிட் பண்ணும்போது இவங்க வந்து பப்ளிக் வந்து அவங்களுடைய பர்சனல் டீடைலை கொடுத்துட்றாங்க. இந்த டேட்டா எல்லாமே வந்து அக்குமுலேட் ஆகி ஒரு டேட்டா பேஸ் மாதிரி இருக்கு. இன்னைக்கு சினாரியோல வந்து டேட்டா இஸ் அ பிக் ஆயில். ஆயிலோட காஸ்ட் பிரைசிங் உங்களுக்கு தெரியும். அது மாதிரி இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதுல அனலிட்டிக்ஸ் பண்றது தான் இன்னைக்கு வந்து பெரிய பிக் பிசினஸே. இந்த டேட்டா என்ன ஆகும், ஒரு டேட்டா பேஸுக்கு போகும். இன்னும் ஒரு ஸ்பீக்கர் வந்து அவர் சொன்னது மாதிரி இன்னைக்கு வந்து உங்களுக்கு கான்டாக்ட் வேணும், வேலிட் மொபைல் நம்பர் வேணும், வேலிட் இமெயில் ஐடி வேணும் அப்படின்னாக்கா இட் இஸ் அவைலபிள் ஃபார் சேல். ரெண்டாவது வந்து என்ன பண்றாங்க, சோசியல் மீடியால அவங்க வந்து தைரியமா அவங்களுடைய மொபைல் நம்பரை கொடுக்குறாங்க. தேர் ஆர் கிராலர் ப்ரோக்ராம்ஸ் அவைலபிள். இப்ப நான் வந்து ஒரு இன்டர்நெட்ல ஒரு கிராலர் ஒரு ஸ்கேன் பண்ணி வேலிட் மொபைல் நம்பரோ வேலிட் இமெயில் ஐடியோ எடுக்கணும் அப்படின்னாக்க ஐ கேன் டூ தட். அந்த கிராலர் ரன் பண்ணி எடுத்தோம்னாக்க இட் வில் பிக் அப் ஆல் தி வேலிட் நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஒரு டேட்டா பேஸுக்கு போய் இது வந்து அவைலபிள் ஃபார் அ சேல். இதைத்தான் இந்த டெலி மார்க்கெட்டிங் உள்ளவங்களோ இல்ல மார்க்கெட்டிங் பர்பஸ்க்கு உள்ளவங்களோ வாங்கி தே ஆர் டூயிங் திஸ் ஆக்டிவிட்டி. அப்ப என்னன்னாக்க நம்ம வந்து இண்டிவிஜுவல்ஸ் வந்து விஜிலண்டா இருக்கணும், அவேர்னஸா இருக்கணும். பர்சனல் டேட்டாவை தேவையில்லாம அவங்களுடைய மொபைல் நம்பரா இருக்கட்டும், டேட் ஆஃப் பர்த்தா இருக்கட்டும், இல்ல இமெயில் ஐடியா இருக்கட்டும், தேவையில்லாம இந்த மாதிரி வந்து லக்கி டிரான்னு சொல்றதோ இல்ல ஏதோ ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்ற இடத்துலயே வந்து கொடுக்க கூடாது. அது ஒண்ணு. செகண்ட், இது வந்து இது கவர்மெண்டால ஐடென்டிஃபை பண்ண முடியலையா, எப்படி பண்ண முடியுமா அப்படின்னு ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டிருந்தாரு. இப்ப நீங்க எஸ்எம்எஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த எஸ்எம்எஸ் இந்த டெலிகாம் ரிலேட்டடா வந்து கண்ட்ரோல் ரெகுலேட் பண்ணக்கூடிய பாடி வந்து ட்ராய், டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னாக்க ஆல்ரெடி தே ஹவ் டிஃபைன் தி கிளியர் கைட்லைன்ஸ் இருக்கு. there are rules enforced to the telemarketing people telecommunication organization. அப்ப என்ன பண்ணணும், இந்த மாதிரி டெலிமார்க்கெட்டிங் பண்றவங்க வந்து they have to register with telecommunication provider. அதே மாதிரி வந்து they have to get a permission from TRAI as well, which is a regulatory authority. அந்த TRAIயோட கைட்லைன்ல கிளியரா சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த யாராரு பல்க் எஸ்எம்எஸ் ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணி மார்க்கெட்டிங் பண்றாங்களோ அதுல இருக்கக்கூடிய அந்த சோர்ஸ் ஐடி, அந்த காலர் ஐடி அப்படிங்கிறது வந்து மினிமம் 6 டிஜிட் இருக்கணும். அது எப்படி இருக்கும் அப்படின்னாக்க ப்ரிஃபிக்ஸ் 2 டிஜிட் இருக்கும், ஃபாலோட் பை 6 டிஜிட் வந்து அந்த 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 ஆர்கனைசேஷனை குறிக்கக்கூடிய டீடைல் இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இப்ப உங்களுடைய போன்ல எஸ்எம்எஸ்க்கு போய் நீங்க ஏதாவது ஒரு பேங்க்ல இருந்து வந்த ஒரு ஓடிபி மெசேஜோ இல்ல உங்களுடைய பேலன்ஸ் இருக்கக்கூடிய மெசேஜையோ எடுத்தீங்க அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபிக்ஸ்ல இருக்கக்கூடிய 2 லெட்டர் என்ன இருக்கும் அப்படின்னாக்க யாரு சர்வீஸ் ப்ரொவைடர். இப்ப ஏர்டெல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஏன்னு இருக்கும். செகண்ட் லெட்டர் வந்து எதை குறிக்கும் அப்படின்னாக்க எந்த சர்க்கிள்ல இருந்து, எந்த டெலிகாம் ப்ரொவைடரோட சர்க்கிள்ல இருந்து இந்த மெசேஜ் வந்து ஆரிஜினேட் ஆயிருக்கு. இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு சென்னை அப்படின்னா டி இஸ் த கோட். அப்ப ஏடி அப்படின்னு இருக்கும், ஒரு டேஷ் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த 6 டிஜிட்ங்கிறது அந்த ஆர்கனைசேஷன். இப்ப இது பேங்க்ல இருந்து வந்தது, ஒரு யூபிஐ டிரான்சாக்சனோட ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னா எஸ்பிஐ யூபிஐ அப்படின்னு இருக்கும். இப்ப நீங்க வந்து பே பேக் அப்படின்னாக்க திரும்ப வந்து பாரதி ஒரு ஏர்டெல்ல இருந்து வருதுன்னா ஏர்டெல், மும்பைல இருந்து அரிஜினேட் ஆயிருக்குனாக்க ஏஎம் ஒரு டேஷ் போட்டு பே பேக். இந்த மாதிரி கிளியரா வரும். நீங்க பேங்க்ல இருந்து வரக்கூடிய எல்லாமே இந்த மாதிரி தான் வரும். பேங்க் வந்து கிளியரா சொல்லியிருக்காங்க, they never ask ஓடிபியோ ஒரு கார்டு ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனோ அக்கவுண்ட் ரிலேட்டட் டீடைல்ஸோ இந்த போன்லயோ இல்ல மாதிரி மெசேஜ்லயோ இல்ல வந்து they are asking customers to click the link for இந்த மாதிரி வந்து